வணக்கம். நம்ம கேமரால இருக்கிற லென்ஸ் வட்டமா இருந்தாலும், அதிலிருந்து வர்ற போட்டோ மட்டும் ஏன் செவ்வகமா இருக்கு? வாங்க, இந்த சுவாரஸ்யமான விஷயத்த பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். என்னைக்காவது நீங்க எடுத்த போட்டோவை பார்த்து யோசிச்சிருக்கீங்களா? நாம எடுக்கிற ஒவ்வொரு போட்டோவும் ஏன் எப்பவுமே ஒரு செவ்வக வடிவத்துல, அதாவது ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்குன்னு? இங்கே தான் ஒரு சின்ன முரண்பாடே இருக்கு. பாருங்களேன், நம்ம கேமரா லென்ஸ் ஒரு கச்சிதமான வட்டமா இருக்கு. ஆனா அதுலேருந்து வர்ற போட்டோ மட்டும் எப்போதுமே ஒரு செவ்வகமா இருக்கு. இது எப்படி சாத்தியம்? இதுக்கு பின்னாடி என்னதான் இருக்கு? இந்த மர்மத்துக்கு பின்னால ஒரு ரகசியம் ஒளிஞ்சிருக்கு. அதுதான் மறைக்கப்பட்ட பிம்பவட்டம், அதாவது ஹிடன் இமேஜ் சர்க்கிள். வாங்க, நம்ம கேமராவோட முதல் ரகசியத்தை இப்ப தெரிஞ்சுக்கலாம். இங்க தான் ஒரு ஆச்சரியமான ட்விஸ்டே இருக்கு. உண்மை என்ன தெரியுமா? உங்க கேமரா நிஜமாவே ஒரு வட்ட வடிவ படத்தை தான் உருவாக்குது. ஆமாங்க, நீங்க கேட்டது கரெக்டெல்லாம். இந்த வட்ட வடிவ படத்துக்கு பேரு தான் இமேஜ் சர்க்கிள். இத புரிஞ்சுக்கிறது ரொம்பவே சுலபம். இப்போ ஒரு டார்ச் லைட்டை நீங்க சுவத்துல அடிச்சீங்கன்னா எப்படி ஒரு வட்டமான ஒளி தெரியும்? அதே மாதிரி தான் ஒரு வட்டமான லென்ஸ் கேமராலுக்கு உள்ள ஒரு வட்டமான பிம்பத்தை ப்ரொஜெக்ட் பண்ணுது. சரி, அப்போ அந்த வட்டமான பிம்பம் எப்படி செவ்வக போட்டோவா மாறுது? அதுக்கு ஒரே காரணம் இதுதான், செவ்வக சென்சார். இந்த ஒரு பாகம்தான் படத்தோட வடிவத்தையே மொத்தமா மாத்தி அமைக்குது. இந்த முழு செயல்முறையும் எப்படி நடக்குதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்ப்போம். முதல்ல வெளிச்சம் அந்த வட்டமான லென்ஸ்குள்ள போகுது. ரெண்டாவதா கேமராக்குள்ள ஒரு பெரிய இமேஜ் சர்க்கிள் உருவாகுது. மூணாவதா அந்த வட்டத்தோட கரெக்டா நடுல நம்ம செவ்வக சென்சார் இருக்கு. இதனால நாலாவதா என்ன நடக்குதுன்னா, அந்த சென்சார் மேல படுற செவ்வக பகுதியை மட்டும் அது ஒரு படமா கேப்சர் பண்ணிக்குது. கடைசியா நமக்கு இறுதி செவ்வக புகைப்படம் கிடைச்சிடுது. அப்போ அந்த வட்டத்துல மீதி இருக்கிற இடமெல்லாம் அதெல்லாம் கேமராவால கண்டுக்கப்படாம சிம்பிளா விட்டுடப்படுது. இது எப்படி நடக்குதுன்னு இப்போ நமக்கு தெரியும். ஆனா அடுத்த கேள்வி, இன்ஜினியர்ஸ் ஏன் வட்ட வடிவத்தை விட்டுட்டு செவ்வக வடிவத்தை தேர்ந்தெடுத்தாங்க? இதுக்கு பின்னாடி சில புத்திசாலித்தனமான ரொம்ப பிராக்டிக்கலான காரணங்கள் இருக்கு. வாங்க அதையும் பார்த்துடலாம். இதுக்கு முக்கியமா 4 காரணங்கள் இருக்கு. 1, இது மனுஷங்களோட பார்வைக்கு ரொம்ப ஒத்துப்போகுது. நம்ம கண்கள் இயல்பாவே அகலமா பார்க்கறதுக்கு பழக்கப்பட்டது இல்லையா? 2வது செயல்திறன். ஒரு வட்டத்துக்குள்ள அதிக இடத்த வீணாக்காம ஒரு வடிவத்தை பொருத்தணும்னா அது செவ்வகம்தான் பெஸ்ட் சாய்ஸ். 3வது வரலாறு. அந்த காலத்துல செவ்வக ஃபிலிம் சுருள்கள் தான் போட்டோ எடுக்க பயன்பாட்டில் இருந்துச்சு. அதே டிசைன் தான் டிஜிட்டல் உலகத்துக்கும் அப்படியே தொடருது. கடைசியா நாம பார்க்குற டிவி, ஃபோன், கம்ப்யூட்டர் மானிட்டர்னு எல்லா ஸ்கிரீனும் செவ்வகம் தான். அதனால செவ்வக படங்கள் அதுல கச்சிதமா பொருந்துது. இவ்வளவு நேரம் நம்ம பார்த்த இந்த முழு விஷயத்தையும் எளிமையா ஞாபகம் வச்சுக்க ஒரு அருமையான உதாரணம் இருக்கு. அதுதான் ஸ்பாட்லைட் உதாரணம். இந்த மேற்கோள இத ரொம்ப அழகா விளக்குது. லென்ஸ் ஒரு ஸ்பாட்லைட் மாதிரி வட்டமான ஒளிய பாய்ச்சுது. சென்சாருங்கிறது அந்த ஒளிக்கு நடுவுல வைக்கப்பட்ட ஒரு செவ்வக போட்டோ ஃப்ரேம் மாதிரி. அந்த ஃப்ரேம்குள்ள என்ன இருக்கோ அது மட்டும்தான் நமக்கு தெரியும். பாத்தீங்களா எவ்வளவு சிம்பிள்? அப்போ இதுதான் மொத்த கதையும். ரொம்ப எளிமையான இயற்பியல், ரொம்ப புத்திசாலித்தனமான பொறியியல் மற்றும் கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு மேலாக நீடிச்சு வர்ற ஒரு வடிவமைப்பு தேர்வு. இது எல்லாம் ஒன்னா சேர்ந்ததுதான் நாம பார்க்கிற ஒவ்வொரு செவ்வக புகைப்படமும். இனிமே நீங்க ஒரு போட்டோ எடுக்கும்போது உங்க வட்டமான லென்ஸ் ஒரு அழகான ஒளி வட்டத்தை உருவாக்குறதையும் அதுக்குள்ள இருக்கிற செவ்வக சென்சார் அதை அமைதியா ஒரு படமா செதுக்கிறதையும் நினைச்சு பாருங்க. இப்ப யோசிங்க, இது மாதிரி பார்க்க ரொம்ப எளிமையா தெரியற வேற எந்தெந்த வடிவமைப்புகளுக்கு பின்னால இது போல புத்திசாலித்தனமான ரகசியங்கள் மறைஞ்சிருக்கலாம்? யோசிச்சு பாருங்க.